வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு சிற்றுண்டி வகை தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிற்றுண்டியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பால் பனியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டிநாடு பக்கம் பொதுவாக இதை அத்திக்காய் பலகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அத்திக்காய் பலகாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு. நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறுனா போதும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்படி உளுந்த மாவு வடைக்கு ஆட்டுவோமோ அதே போல் கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. இட்லிக்கு உளுந்த மாவு ஆட்டுற பதம் கிடையாது, வடைக்கு ஆட்டுவோம் இல்லைங்களா, அந்த அளவு கெட்டியாக. அதே சமயத்தில் ரொம்ப மைய அரையணும் அப்படின்றது கிடையாது. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மாவு அரைச்ச பிறகு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நிறைய சேர்க்க வேணாம். நீங்கள் மாவு அரைக்கும் பொழுதே உப்பு சேர்த்தும் அரைச்சிடலாம். நான் இன்றைக்கி காமிக்கணுன்றதுக்காக அரைச்ச பிறகு உப்பு அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ நம்மளோட மாவு தயாராகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருக்கேன் அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் விட்டு பாருங்கள் பொரியுதா அப்படின்ட்டு. அதை வச்சு எண்ணெய் காஞ்சிருக்கு அப்படின்ட்டு பிகினர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் இன்னும் கொஞ்சம் காயணும். எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து விட போகிறோம். இது போல் கையில் அந்த மாவை எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் குண்டான ஷேப் விழற மாதிரி நீங்கள் விடுங்க. இதே பார்த்திங்கன்னா கிரைண்டரில் ஆட்டினதுனால இந்த மாவு இந்தளவு கொஞ்சம் இலகலாக இருக்குது. நீங்கள் ஆட்டுக்கல்லில் இந்த மாவை அரைச்சிங்கன்னா இன்னுமே கெட்டியாக வரும். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஆட்டுக்கல்லில் மாவு அரைச்சி இந்த அத்திக்காய் பலகாரம் செஞ்சிங்கன்னா ஷேப்பு உங்களுக்கு அத்திக்காய் எப்படி இருக்குமோ அதே போலவே வரும். நம்ம இது போல் மாவு அதில் விடும் பொழுது அத்திக்காய் ஷேப்லேயே இந்த உளுந்த மாவு பொரிஞ்சு வரதுனால தான் இதுக்கு அத்திக்காய் பலகாரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இதில் பொரிய விடணும். பொரிஞ்சு வரும்பொழுது பார்த்திங்கன்னா இது போல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். மாவு கண்டிப்பாக உள்ளே வெந்திருக்கும். வடைக்கு ப்ரௌன் கலராக மாறுற அளவு நம்ம மாற தேவையில்லை. இதுவே கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் அதை நம்ம பலகாரம் செய்கிறதுல சேர்க்க வேணாம். அப்படியேவும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா ஊறுறதுக்கு டைம் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வச்சுருக்க எல்லா மாவையும் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்து வச்சுருவோம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. பிளேட்டில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவோம். இப்படி பொரித்து வச்சுருக்க இந்த உளுந்தம்பருப்பு உருண்டைகளை எடுத்து நம்ம அப்படியே பாலில் போடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது, அது என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. சாதாரணமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணி. அந்த தண்ணியில் நம்ம பொரித்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு உருண்டைகள்லாம் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு முறை முக்கி எடுத்துட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எக்ஸஸான எண்ணெய் எல்லாமே இந்த தண்ணியில் வந்துடும். அதே சமயத்தில் இந்த உருண்டைகளும் சாஃப்ட் ஆகிடும். நம்ம வீட்டில் செய்யும்பொழுது ஒரு ஸ்டவ்வில் இதை பொரிச்சிட்டு சூடோடவே எடுத்து தண்ணியில் நம்ம சேர்த்து உடனே தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எண்ணெயெலாம் மேலே மிதக்குது இல்லைங்களா. இந்த எக்ஸஸான எண்ணெயோடு நம்ம சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் தண்ணியில் ஒரு முறை முக்கி இதை எடுத்து வச்சுருங்க. இது நல்லா காய்ச்சின பசும்பால். இந்த பசும்பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட பயன்படுத்திக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தகுந்தவாறு இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம், கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக தூவிக்கோங்க. சர்க்கரை ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு பால் நல்லா கலந்து விட்டுருங்க. பசும்பாலில் செஞ்சிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் செய்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் மீந்துருச்சு அப்படின்னா கூட நாளைக்கு மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் பாலில் செய்யும் பொழுது அந்த டைமே நீங்கள் யூஸ் பண்ணிடணும். மறுநாள் வச்சு நம்ம அதை பயன்படுத்த முடியாது. பாலில் சர்க்கரை ஏலக்காய் தூள் நல்லா கரைஞ்சிருச்சு. அதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துடுறோம். பொரித்து தண்ணியில் முக்கி எடுத்து அந்த உருண்டைகளை சேர்த்துடுறோம். இது 5 நிமிஷத்துலலாம் சாஃப்டாக ஊறிடும். இனிப்பெல்லாம் உள்ளர நம்ம சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட கொடுத்துடலாம். சூடாகவே சாப்பிட கொடுக்கலாம். அப்படி இல்லை சில்லுன்னு வேணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டோம் சாப்பிட கொடுக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இந்த அத்திக்காய் பலகாரம்.
இது அவ்வளவா இப்போ வீடுகளில் செய்கிறது இல்லை. பொதுவாகவே நான் என்னோடய சர்க்கிளில் பார்க்கும்போது கூட நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க. இது போல் ரெசிபீஸ்லாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். கடையிலேருந்து வாங்கி கொடுக்குற ஜங்க்ஸ் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.